சண்டேனா அன்னைக்கு சிக்கன் டே. சிக்கன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் எப்பயுமே எங்கள் வீட்டில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நாங்கள் சண்டே மட்டும்தான் வந்து சிக்கன் வைப்போம். காலையில் பூரி, மத்தியானம் சிக்கன், இது ரெண்டுமே ஸ்பெஷல் ஐட்டம்ஸாக இருந்துச்சு. சண்டே ஆச்சு அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணாவா இல்லை ஜெய் ஹனுமானா இந்த மாதிரி ஏதோ 2-3 சீரியல் இருக்கும் தூர்தர்ஷனில். அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து சக்திமான் மத்தியானம் பார்க்கும்போதுல कंप्यूटर के मदद बोर्ड पर जाओ। சிக்கன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மெமரி இருக்குது. இப்போ டயட்டில் இருக்கணும் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது, அதை வந்து திருப்பி முந்தி காலத்தில் இருந்த மாதிரியே இப்போயும் அதை ஸ்பெஷல் ஐட்டமாக மாற்றிருக்கோம். சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்ட அந்த ரெசிபி வந்து இன்னமும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். அந்த அவன் ரொம்ப நாளாக சும்மா இருக்குது, கூடிய சீக்கிரம் பேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும். ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாம். டயட்டு அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்கள், அதனால தான் வந்து கேக் நீ பண்ணிவிட்டு யாருக்காவது கொடுத்துரு. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். புதுசாக போட போகிறீங்க வெங்காயத்தை? இல்லை கட் பண்ணது தான் அப்படி இருக்குது. ஓஹோ, அந்த லட்சணத்தில் கட் பண்ணியிருக்கோம். இன்னும் பொடியானா சாப்பரில் தான் போடணும். போடுறோமா வெங்காயத்தை? அதை மறந்துட்டேன் ஒரு விஷயத்த, என்னென்னா இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கணும் போன்லெஸ்ஸாக. அது போனோட போட்டு அரைக்க முடியாது. ஓகே, இதை இதுக்கு எடுத்துக்கலாம் குழம்புக்கு. அதை வந்து எடுத்து வச்சுலாம். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். 1/4 கிலோ தானே, நான் போட்டால் போதும். கொஞ்சம் வாசனை வாசனை போனோன்னு இந்த பூண்டு வந்து இல்லாட்டா இந்த மாதிரி வாசனை அடிக்காது. புகை போட்ட பூண்டாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். 1/4 கிலோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டுக்கோம். அது இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கு போட்டு வதக்கிட்டு அது கொஞ்சம் வாசனை போனோடனே சிக்கன் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய். பாகிஸ்தான் தோத்தா எனக்கு. இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவுக்குலாம் போனீங்கன்னா வந்து மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது எப்படியோ அதே மாதிரி மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட டிஷ்ஷஸ்லாம் வந்து மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய். இப்போ இது வந்து மசால் பொடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. 1:1:0.5. அதாவது அது அப்படி சொல்லக்கூடாது, 2:2:1ன்னு சொல்லலாம். அப்படின்னா 2 அது நம்ம கணக்கு போடுற லட்சணம் வந்து ஒரு பங்கு. அதாவது எவ்வளோ எடுத்துருக்கோமா வத்தல், அதே அளவு மல்லி, அதில் பாதி சீரகம், வெயிட் படி போட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் மில்ல போய் அரைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 50 கிராம் வந்து அது அதில் ஒரு 25% வந்து மிளகு சேர்த்து ரைஸ் மில்ல திரிச்சது. அதுதான் இப்போ போட போகிறேன். மிளகு எவ்வளோ போட்டிங்க? எனக்கு தெரியாது. மிளகு போடுவீங்க? மிளகு போடுவேன். எவ்வளோ போடுவீங்க? இப்போ 1/2 கிலோன்னா ஒரு 50 கிராம் மிளகு, அவ்வளோ. அப்புறம் எதுக்கு நம்ம இது வந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டு இப்போ சாம்பாருக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து மல்லி போட்டுக்கிடுறது. இந்த மாதிரி என்ன குழம்பு வைக்கிறோமோ அது சீரக பொடி தேவையானா அது தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அதை போட்டுக்கிடுவேன். நல்லா உப்பு போட்டுக்கிடுவோம். இது ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதுதான். ஆனால் இன்னும் ஒரு வேலை இருக்குது. அது என்னென்னா, இது வெந்த பிறகு தேங்காய் அரைக்கணும். தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி அதுக்கப்புறம் முதல்ல தேங்காயை போட்டு இதெல்லாம் அரைச்சி சேர்த்தோன்னா அது ஒரு தேங்காய் எண்ணெய் மாதிரி எண்ணெய் விட்டுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும். கூந்தலுக்கு இயற்கையில் எப்படி மனம் இருக்க முடியும்? வாசனை பொருள்களை பூசிக்கொள்வதனாலும் மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் மனம் உண்டா. நான் வந்து பேண்டமிக்ல அங்கே இருக்கும் போதில் சிக்கன் செஞ்சேன். ஆனால் என்கிட்ட அந்த டைமில் மிக்சி கிடையாது, எதுவுமே குக் பண்ணுறதுக்குல வெறும் ஒரே ஒரு எலக்ட்ரிக் குக்கர் மட்டும்தான் வச்சுருந்தேன். அதில் தான் ரைஸ் செய்வேன், அதில் தான் குழம்பு செய்வேன். அந்த மாதிரி ரொம்ப கொடூரமான காலங்களாக இருந்துச்சு. ஆனால் என்னோட ரெசிபி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து நான் வந்து
குக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மல்லி இலை சேர்ப்பேன் கொஞ்சம். இதே இதிலே தான், இதே டைப் ஆஃப் ரெசிபி தான், பட் ஆனால் மல்லி இலை சேர்ப்பேன் நான். அண்ட் ஆப்வியஸ்லி எனக்கு தேங்காய் அரைக்கிறதோ இல்லாட்டி அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அதை ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக வந்து நிறைய வெங்காயம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அது திக்காக்கிடுவேன் கிரேவியை. இவங்க தேங்காய் போட்டு அதை பண்ணுவாங்க. அது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது இதோட வேரியண்ட் தான், என்னோட ஓன் இம்ப்ரவைசேஷன். இப்போ இதில் வந்து இப்போ மல்டி டாஸ்கிங்னா எப்படின்னு நம்ம மம்மி காமிப்பாங்க. கோலா உருண்டைக்கு அங்கே சைட்லேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு, ஏற்கனவே இதை சிம்மரில் வச்சுட்டாங்க. ஏற்கனவே கொதிச்சுட்டு இருந்ததுனால அது இதை வந்து நம்ம இதை லைட்டாக குக் பண்ணணும். எப்படின்னாலும் அதளவுக்கு குக் பண்ண வேண்டாம். இது இப்போ சிம்மரில் ஏன் அப்படின்னா கோலா உருண்டைங்கிறது டக்குன்னு போட்டு எடுக்கிறது. கொஞ்சம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அரைக்க போகிறோம்ல அதோட. ஆமாம், அதனால் ரொம்ப வேக வேண்டியதில்லை, கொஞ்சம் வேகணும். ஆனால் எப்படின்னாலும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். ஏன் குக்கரில் வச்சு ஒரே விசிலில் எடுத்துடுறது தான் என்னோடய ஸ்டைலு. பட் இந்த குக்கர் என்னோட கம்பெனியில் பெருசாக இருக்குது. அது மற்ற குக்கர்லாம் ஓட்டையாக இருக்குது. ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கூட அதில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், அதான் சீக்கிரமாக பண்ணுறது. உப்பு போட்டிங்களாண்ணா? எனக்கு மறந்து போச்சு. உப்பு போட்டேன். இப்போ அப்படின்னு அது இருக்கட்டும். இல்லை போட்டேன் கண்டிப்பாக போட்டேன். ஆனால் சிக்கனை பற்றி ஒரு இது என்னென்னா, எவ்வளோ கேவலமாக சமைச்சாலும் வந்து எடிபிளாக வந்துடும் கடைசியில். கேவலமாக சமைச்சா எதுனாலும் எடிபிளாக வராது. அது எப்படி வரும்? இல்லை, சில இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா சமைச்சாலும் ரொம்ப கேவலமாக இருக்கும். அது வந்து என்னன்னா அது வந்து என்னன்னா வெஜிடபிள்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து தேங்காய். இது ஏன் இப்படி இருக்குன்னா, தேங்காயை எப்படி எடுக்கணும்னா, தேங்காய் இன்னைக்கு ஈவினிங் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் போட்டுடணும். மறுநாள் மார்னிங் காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இல்லை அப்புறம் 3ஆவது நாள் எடுத்து அடுப்பில் தூக்கி போட்டுடணும். கடைசியில் 4ஆவது நாள் குப்பையில் வீசிடணும். ஐயோ, கிடையாது. உருப்படியாக இந்த மாதிரி வர்றதுக்கு ஐடியா சொன்னால் என்ன தேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடுவில் பூந்து. இது வந்து முதல்லன்னு சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், தேங்காயை இன்றைக்கி ஈவினிங் வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரீசரில் போடுறோம். மறுநாள் காலையில் வந்து அதை எடுத்து முதல் வேலையை எடுத்து 6 மணிக்கெலாம் எடுத்து வெளியில் வச்சிடுறோம். ஒரு நாய்கிட்ட கொடுத்தா நாய் பெற்ற தெங்கம்பழம் போல உருட்டி கொண்டே அலையும்ல, அதுக்கப்புறம் அதுலேயே வந்து கொஞ்சம் அது இதாயிரும். அப்புறம் அதை நீங்கள் உடச்சிக்கலாம். இப்போ நான் முதல்ல இருந்து மறுபடியும் சொல்லுங்க. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. முந்தின நாள் வாங்கிட்டு வந்த தேங்காயை ஃப்ரீசரில் போட்டோம். நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் இருக்குது. மார்னிங் அதை எடுத்து நம்ம ஒரு 8 மணிக்கு சமைக்கிறோன்னா அப்போ கூட அது உள்ள ஐஸ் இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குளிக்கு பார்த்தா தண்ணி, அந்த ஐஸ் இல்லாமல் தண்ணி சத்தம் கேட்கணும். தேங்காய் அதை ஒரு இதை சுற்றியும் டக் 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 டக்னு எதையாவது வச்சு சுத்தியல் மாதிரி, இல்லாட்டா ஏதோ ஒன்று ஹெவி ஆப்ஜெக்ட், அதுவும் இல்லைன்னா டம்முன்னு எதிலையா போட்டு உடைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம். அது வந்து முழுசாக வந்துடும். இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன், அதனால் இப்படி இருக்குது. முழுசாக இப்படி வந்துடும். இப்படி ஒயிட்டாக இருக்குது. இதை மட்டும் வேண்டாம்னா இதை சுரண்டி எடுத்துடலாம். கொஞ்சம்தான் சிக்கன், இதுக்கு இது இவ்வளோ போதும். அடுத்தது கசகசா. கசகசா இந்த அளவு போட்டோம். அடுத்தது முந்திரி பருப்பு. இது வந்து புரோக்கன், இது கடையில் விற்கும், இந்த மாதிரி அரைச்சி போடலாம். இப்போ அதை அரைச்சிடுவோம். ஃபஸ்ட்டு இன்ச் பண்ணிவிட்டு, எப்போவுமே இந்த மாதிரி சாலிடாக இருக்கதை இன்ச் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு அதில் மேனுவலில் போட்டிருப்பாங்க. ஆனால் அது யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் ஃபாலோ பண்ணணும். அவன் மேனுவலில் என்ன போட்டிருக்கோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்ல, அதுக்கு தான் போட்டிருக்காங்க. சங்கி பீசஸை வந்து அரைச்சோம்னா வந்து பிளேடு போயிடும், மோட்டர் போயிடும். எது போடணும் ரெண்டுக்குமே தான். இப்போ இது இன்னும் ப்ரெஷர் இன்னும் அந்த இருக்குது உள்ள, அது வந்து சரியாக செட் ஆன உடனே நம்ம அதை வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேங்காயை சேர்த்துட்டு வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடும் சிக்கன். அதனால் இதை இந்த குக்கர்லேயே திரும்ப அந்த சிக்கனையும் போட்டால் சீக்கிரம் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இதுக்கு ஃபியூவல்லு டைம் எல்லாமே சேவ் ஆகும். அதனால் ஒன்றும் அவசரம் இல்லை, நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ரிலீஸ் ஆச்சு, அதான் ஜம்ப் பண்ண. ஓகே,
ஓகே வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் ஓகே நேரம் ஃப்ரிட்ஜில் வெந்துருச்சு. வச்சு எடுத்துட்டு இல்லை இல்லையா? வெந்துருச்சு. அதை வந்து நம்ம தேங்காய் சேர்த்து வேறு உதிரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இது போதும். ஓகேயா? இந்த தண்ணி கொஞ்சம் தானே இருக்குது இதில் சேர்த்து எப்படி நம்ம அடுப்பில் கொதிக்கணும் இது. அதனால் அந்த குழம்புல தேங்காயையும் கசகசாவையும் அரைச்சதையும் சேர்த்து தூக்கி வச்சுருக்காங்க. இதை மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சிருவோம். இப்போ இதை இதிலையே போட்டுடலாம். அப்படியே போட்டுடலாம். கோலா உருண்டைக்கு குக்கர்லேயே வேக வைக்க போகிறாங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். மறுபடியும் இதை வச்சிருவோம். இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல எப்படி பாலில் பொங்கி தனம் இருந்ததோ இப்போ அதே மாதிரி வந்து சிக்கன் குழம்பு வெளியே பொங்கிட்டு இருக்கு. போ எடுத்து வச்சாச்சு. நல்லா சமைப்பாங்க, எல்லா வேலையும் கரெக்டாக தான் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு இது மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் நான். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதில் ஒலியும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒலியும் தான் வந்து அந்த காலத்தில் பெரிய என்டர்டெயின்மெண்ட். ஃப்ரைடேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த ஃப்ரைடேயில் நாங்கள் வந்து அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 4 பாட்டு போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா கிச்சனுக்குள்ள வந்து ஒரு பயங்கர ஒளி வெள்ளம், பயங்கர பிரகாசமாக இருக்குது. ஆஹா, உள்ள கடவுள் வந்துட்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எட்டி பார்த்தா குபுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க நெய்யை காய்ச்சறேன்னு சொல்லிட்டு ஒலியும் ஆரம்பிக்க மொத்தத்தில் வச்சுட்டு வந்தவங்க தான் முடிகிற வரைக்கும் அப்படி இங்கே உட்காந்துருக்காங்க. அது குபுன்னு தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னு அப்படி தானே ஆகும். அப்புறம் அதை எதையோ போட்டு மூடி அதை அமர்த்தி, நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன், ரொம்ப பயந்து விட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய ஆக்சிடென்ட்லாம் பண்ணியிருக்காங்களா, அதனால தீர செயல்னால கொண்டு போய் தீயை போட்டு மூடுறது, அது கரெக்டாக வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறதுங்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு கூல் ஹெட்டடாக அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதனால நீங்களும் வந்து கூல் ஹெட்டடாக இருக்கணும்னா நிறைய ஆக்சிடென்ட் பண்ணி பழகிக்கோங்க. அதுதான் சொல்லுவேன். இல்லை அது என்னன்னா எங்கள் கெமிஸ்ட்ரி சார் வந்து நான் ஒரு தடவை வந்து அது பாஸ்பரஸ் வந்து லேபில் வந்து தீபத்திக்கிச்சு. எப்படி பண்ணுதுன்னு தெரில. ஒரு சின்னதாக ரெட் பாஸ்பரஸா ஒயிட் பாஸ்பரஸா? ரெட்டு தான். ஒயிட் பாஸ்பரஸ்லாம் லேபில் வச்சிருக்க மாட்டாங்கல்ல. ரெட் பாஸ்பரஸ் தான். பஸ்ஸுன்னு இந்த பென்சிலில் நம்ம மத்தாப்பு வச்சா பஸ்ஸுன்னு அடிக்கும்ல, அது மாதிரி பஸ்ஸுன்னு அடித்த உடனே அவர் டஸ்டர் தான் வச்சு பச்சக்குன்னு அமுக்குனார். அதை சரி, அப்போ ஒரு ஃபயர் வந்ததுன்னா எப்படி அதை கவர் பண்ணணும்னு அதனால தெரிஞ்சிருச்சு. சரி, கேவலமாக ஃபயர் பண்ணிட்டு இந்த மாதிரி சமாளிக்கிறதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டோடலாம் லிங்க் பண்ணுற ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? மாட்டீங்க. இவங்க இது ஒரு ஸ்பெஷல் சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்தாச்சு. கோலா உருண்டைக்கு எடுத்தாச்சு. ஆனால் அதில் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது. அதை சூப்பராக மாற்றிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, இது சேர்க்கணும். மல்லித்தழை குட்டியாக கட் பண்ணது அதெல்லாம் சேர்க்கணும். இப்போ மல்லித்தழை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோலா உருண்டைக்காக வேக வச்சதுலேயே வந்து இவ்வளோ ஸ்டாக் இருக்குது. இது சூப்பாக மாற்றி குடிச்சிடலான் இருக்கேன். போட்டுடலாம். அண்டு இங்கே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. as you can see அவங்க வந்து தேங்காய் போட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் அவங்க கொதிக்க வச்சுருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. பை த வே இது வந்து நாய் கடிக்கிறதுக்கு இது ட்ரீட் அதுவும் கிடையாது. இது வந்து அவன் மிட்ஸு. இது வந்து துவைச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. இருந்தாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு உங்கள் தலையில் இருக்கு. அவன் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாதா, அதனால அப்படியே கிடைக்கும். ஸோ கோலா உருண்டைக்காக வேக வச்சது வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க, சீரகம் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. சீரகம். இது மீட் பால்ஸ் வந்து அங்கே கான்டினென்டல் ஃபுட் அதெல்லாம் பண்ணும் போதில் வந்து தே ஆட் சம் பிரெட் க்ரம்ஸ். ஐ திங்க் அது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கணுங்கிறக்கா. நீங்கள் என்ன ஆட் பண்ணீங்க? நம்மளும் வேணும்னா பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா அதை பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சோண்டு எக்கு ஒயிட்டு கூட சேர்க்கலாம். அது வந்து கன்சிஸ்டன்சி. ஆமாம், அதை வந்து பிடிக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப இறுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா வந்து அது ஒழுங்காக வராது. ஆமாம், இருக்காது. பார்த்துக்கோ அது எப்படி வருதுன்ட்டு. லேம்புக்கு நான் வந்து கொஞ்சம் எக்கு, இப்போ எக்கு சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோ, அந்த பொரிக்கடலை மாவு கூட தேவையில்லை. அது வந்து கொஞ்சம் நல்லா
சாஃப்டாகவே இருக்கும். பொரிகடலை மாவு வந்து கொஞ்சம் ரொம்ப கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது, பிடிக்க வராது உருண்டைன்னா தான் அது பண்ணணும். இதையும் இன்ச் பண்ணால் போதும். இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொரிகடலை தேவையில்லை, பொரிகடலை தேவையில்லை, முட்டை தேவையா? முட்டையும் தேவையில்லை. கரெக்டாக முட்டையை நிறைய சேர்த்துட்டா அதுலேயும் ப்ராப்ளம் வரும். பபுளாக ஒரு மாதிரி வந்துக்கிட்டு அது எண்ணெயில் போட்டோம்னா சவுக்குன்னு வேறு போயிரும்னு நினைக்கிறாரு. இல்லை, எண்ணெயில் அது காரணம் என்னென்னா எண்ணெயில் போட்ட உடனே அது அப்படியே அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும். எவ்வளோ வெந்திருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ரொம்ப டைட்டாக பிடிச்சோம்னாலும் வந்து அது லேசாக தான் பிடிக்கும். டென்ஸ் ஆயிரும் ஒரு மாதிரி. லேசாக பிடிச்சா போதும். ரவுண்ட் அந்த வந்துருதுல இது போதும். குலோப் ஜாமுன்லாம் வந்து அந்த சுகர் சிரப்புக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடியே எடுத்து தின்போம் சம்டைம்ஸ். டேஸ்ட் பார்க்கறதுக்குன்னு மட்டும் இல்லை, அதுவே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா வந்து பால் பவுடர்லாம் போட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு யாரும் இதை எடுத்து அப்படியே சாப்பிட்றாதீங்க. இது அரைவரையாக வெந்திருக்கு. அப்படிலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்களா? நான் சாப்பிடுவேன். இல்லை, நீ எப்போ சாப்பிட்டாத மாதிரி நான் பார்த்தேன். சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி ஆள் தானே. பூரி மாவை அப்படியே எடுத்து பச்சையாக சாப்பிட்றோம். குலோப் ஜாமுனை அப்படியே எடுத்து சாப்பிட்றோம். அப்புறம் இதை அப்படியே சாப்பிட மாட்டோமா? சாசேஜஸ்லாம் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அது ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணது. அதே மாதிரி இது பார்ட்லி குக்டு தான். இதுவும் அவ்வளோ சூப் வந்திருக்கு, அதை குக் பண்ணது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. அதுதான் விஞ்ஞானம். பிடிச்சி வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரை பண்ணி எடுத்தால் கோலா உருண்டை ரெடி. யூ கேன் சி கீப் வார்முக்கு வந்துருச்சு. வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியது இதுதான். சூப் ரெடியாக இருக்குது. கோலா உருண்டை, குழம்பு, நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறணும். தண்ணி இப்படி போட்டால் அப்போ தான் சீக்கிரமாக கருகும். இல்லாட்டா பிரிஞ்சு ஓடிடும். சரியாக இதாகலைன்னா உருண்டைலாம் லைட்டாக நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே கருக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ப்ரௌனாக தான் வரணும். ஸ்மோக்டு மீட் பால்ஸ், சார்டு மீட் பால்ஸ் இல்லையா? நல்லா வந்துருக்கு. அப்படிலாம் இல்லை, இப்படி வந்தால் தான் உள்ளே வெந்திருக்கும், இல்லாட்டா உள்ளே வேகாது. கிறிஸ்பியாக இருக்க மாதிரி க்ரன்ச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நல்லா தான் இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வெந்திருக்கு. ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். meatballs, soup, chicken stew. Wow.